அங்கே சென்று மனைவியாக மங்கைய கரசி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். அறிவை பார்க்க வேண்டும். கேட்ட அறிவே மீன வதப்பட்டுதானே சாக போறேன். ஏண்டா எங்கதான் போற என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பார்த்த உடனே எனக்கு ஒரு கூசு கிளம்பிச்சு. என்னடா சொல்றேன்? பார்த்த உடனே எனக்கு கூசு கிளம்பிச்சு. என்ன பேசுற? சொல்லு. சரி வந்த நேரத்துல பசி உண்மை நேரம் ஒரு ஹோட்டல்ல போனேன். ஹோட்டல்ல போயிட்டா ஹோட்டல்கார உன் கடையில் என்னங்க நான் தின்னு கேட்டேன். கேட்ட உடனே அப்படியே இட்லி ரெண்டு தரேன். அவன் பூரி இல்ல இட்லி இல்ல அப்படின்னா என்னடா பண்ண? சாப்பிட்டோம் பாரு. சாப்பிட்டு அரசாங்கத்து வரலாறு வந்த பாரு. வர வழியில பாஞ்சி பேசி காரணம் எதுவே சாப்பிட்டியே. இந்த வேடத்தை சாப்பிட்டோமே. இந்த வேடையில எதுனா கண்டு வச்சுக்கிறானா? கை பவன அந்த பரோட கை ஒடிச்சு எடுத்துறேன். அப்படி என்னடா இந்த வேடையில எதுனா கண்டு வச்சுக்கிறானா? அப்படியே பத்து நாய் போச்சுமா. போய் பாத்ரூம் போட வரும் மயிரா போச்சுமா. நம்ம காலையில வேடத்தால சாப்பிட்டோம். இந்த வேடையில எதுனா கண்டு வச்சுக்கிறான். போன ஓடி
கேட்ட உடனே உள்ள ஊம்புலுக்குறான். ஏய் உள்ள ரூம்ல ரூம்ல இருக்கிற சமையல் ரூம்ல போய் பாடுறான்னா போய் பார்த்தா அவனுக்கு ஒரு கை காணுமா கோத்து கை. ஐயோ இவன் எப்படா வேணா சொல்றான்னு பார்த்தா அம்மா பீசு கையில அப்படியே பேசுறான் மாமா. அட பாவி அப்புறம் என்னடா ஆச்சு? அந்த மொக்க கை எப்படி தூக்குறான்? தூக்கிட்டு சொல்லு அந்த மொக்க கை எப்படி தூக்குறான்? தூக்காத பாவி. அவன் தூக்குறாமா நானா தூக்குறான். சரி அப்புறம் என்னடா ஆச்சு? இப்படி தூக்கணும்னா டபக் டபக் மூணு நாயே ஏன்டா ஓடி வாங்கி? ஏய் அந்த அக்கல் தேக்கிற மயிரை துண்டு போட்டு எடு பேதி பேதி ஆகி போச்சு. ஒரு 2 வாரம் இப்படி துட்டலாம். சீ சரினே ஏன்டா அறிவு? அம்மா கதையை பார்த்தால் மட்டும் போதாது. அம்மா வந்த காலை ஊட்டியா வந்த ஏய் கதையை பார்த்தால் மட்டும் போதாது. கதையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு தட்டில் இருக்கும் பலகாரமானது அப்படியே இருந்தால் அதன் சுவையை காண முடியுமா? சாப்பிட்டாதான் அதனை எடுத்து சுவைத்தால் தான் அதனுடைய முழுமையான சுவையை காண முடியும். அது போட்டுதான் எங்களது சாலை ஸ்ரீ சரவணா வெற்றிவேல் நாடக மன்றமும் இனி கதை தொடர தொடர இனிமையாக இருக்கும். பார்த்து ரசிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? மக்களுடைய பருப்பு. ஏண்டா அடுத்த நிமிஷம் என்னுடைய கணவர் பார்க்க வேண்டும். அந்த தலைமையில பத்து போற வேலை நான் உனக்கு போடுறேன். நானே போட்டு நீங்க தான் பண்ணுவீங்க. கூட நான் தனியாட்டு போயிட்டு இருக்கேன். ஏய் வணங்க வேண்டிய கடவுளுக்கு இல்ல. அம்மா தாயே டேய் என்னடா போடா. டேய் போடா போ. ஜெயம் ஜெயம் வந்துட்டாடா நம்ம ஜெயமாட தீரலிக்கோ போடு நட்டு சுத்த காமிங்க. ஜெயம் ஜெயம். இந்த நல்ல வேளையிலே இன்னும் யாருடைய பெரிய சொல்ல வேண்டும் என்றால் இளைய தளபதி விஜய் ரசிகன் எம் லோகேஷ் துணை பொருளாளர் பெரும்பேர் கண்டிகை. இவர் எங்கள் நாடகத்தை பாராட்டி ரூபாய் 51 கொடுத்து கொண்டாடிருக்கிறார். அன்னார் அவருக்கு நன்றி நன்றி நன்றி. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், அதோடு கவுன்சிலர் அவர்கள், பொதுமக்கள், நமது கிராம பொதுமக்கள் அவர்கள், அதோடு அது மட்டுமல்ல பருவராஜ் குலத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய சரவணா வெற்றிவேல் நாடக மன்றத்திற்கு 101 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நன்றி கலந்த வணக்கம். அப்படியே அழகின் ஓவியமே நதிகள் சங்கரமாக முத்தரை கண்டதே அரிய நமுதே அன்பு சுலகத்தின் நறுமணிய நறுமண பூங்காவே நல்லையில் நாளகியே நன்றிமிகும்